வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிப்பு. திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி அடைந்ததை தற்போது திமுகவின் மாஜி அமைச்சர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. மேலும் திமுக தோற்றதற்கு உதயநிதி தான் காரணம் என அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. அதாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை அமர்க்க வேண்டாம் என திமுகவிடம் எத்தனையோ தடவை மாஜி அமைச்சர்கள் கூறினார்களாம். அனுபவம் இல்லாத சினிமாவில் நடித்ததை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி அவர் துணை முதல்வர் பதவி அவருக்கு கொடுத்தது, மேலும் அவரால் எப்படி தமிழகத்தில் துணை முதல்வராக தனது பயணத்தை மேற்கொள்ள முடியும் என மாஜி அமைச்சர்கள் பலமுறை கேள்வி எழுப்பியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் கடுமையான கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட எல்லாருமே முறையீடு வச்சுட்டு வராங்க. இப்போது கூட எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இருந்தால் மக்கள் மீண்டும் குடும்ப அரசியல்தான் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் என மோசமான முறையில் பேசுவாங்க என சொல்லப்படுது. அதாவது இந்த மக்களோட கருத்துக்கள் தான் இளம் தலைமுறையினரான ஜெம்சி பசங்க இளம் தலைமுறையினருக்கான அரசியலை நாம் உருவாக்கவில்லை என்றால் குடும்ப அரசியலில் பின்னணியில் தான் திமுக இருப்பதா மக்கள் சொல்லி திமுகவை வெறுத்து விடுவாங்க. அதனால் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவராக ஒன்று KN நேரு, அப்படி இல்லை என்றால் தங்கம் தென்னரசு போன்ற ஆட்களை எப்படியாவது எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிவிட வேண்டும் என கோரிக்கை வலுக்கிறதாம். அதற்கும் வழியில்லை என்றால் வருகின்ற இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களே போட்டியிட்டு வெற்றி அடைந்து சட்டசபைக்கு வந்து எதிர்க்கட்சியாக தலைவராக பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் திமுக நிர்வாகிகள் தற்போது முன்வைத்துட்டு வராங்களாம். இதனால் குடும்ப அரசியலை நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் ஊக்குவிக்கக்கூடாது. எப்படி கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வச்சாரோ அப்போத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் நீங்கள் மேயராகவும் MLAவாகவும் அமைச்சராகவும் அதுக்கப்புறம் தான் துணை முதலமைச்சராகவும் பல ஆண்டுகள் கழித்து போராட்டத்திற்கு பிறகு தான் கட்சியின் தலைவராக உயர்ந்திருக்கீங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் உங்கள் மகன் என்பதால் மட்டுமே தொடர்ந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரது மகன் இன்பநிதிக்கு தற்போது ரெட் ஜெயின் மூவிஸை வழங்கியிருக்கிறீங்க. இதனால் உதயநிதி ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், அவர் இருந்தால் திமுக மீண்டு எழாது என திமுகவுக்குள்ளே போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அரசியலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.